ஆண்டவரே, என் தகப்பன் மரித்து போய்விட்டார், நான் அடக்கம் பண்ணுவதற்கு நீர் எனக்கு உத்தரவு போடும். அவன் கேட்கிற மனிதன். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அரசியல்வாதிகள் என்று சொன்னால் அரசியல் வழியிலே ஓடுவார்கள். அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தின் வழியில் ஓடுவார்கள். இந்த எல்லா வழியையும் நம்ம பார்க்க முடியுது. ஆமென். ஒரு மருத்துவர் அப்படின்னா மருத்துவ வழியில தான் போக முடியும். ஒரு காவலாளர், ஒரு காவல்துறை அப்படின்னா அந்த வழியில தான் போக முடியும். அப்படி இருக்கையில ஒவ்வொரு இன்னைக்கு நீங்க சமுதாயத்தை பாருங்க. ஒரு திருடன் என்று சொன்னா மற்ற அவரோடு சேருகிறவர்கள் திருட்டு வழியில தான் போவார்கள். ஒரு கொலைக்காரன் என்று சொன்னால் கொலை செய்கிறவரோடு தான் கூட்டாளி போடுவார்கள். ஒரு குடிகாரன் என்று சொன்னால் அந்த குடிகாரனுடைய வழியில தான் எல்லாரும் போவாங்க. அப்ப இந்த பின்பற்றுவது, குடிகாரன் குடிகாரனோட பின்பற்றுவான், திருடன் திருடனுடைய வழியை பின்பற்றுவான், கொலைக்காரன் கொலைக்காரனுடைய வழியை பின்பற்றுவான், அரசியல்வாதி அரசியல்வாதிக்குரிய காரியங்களை பின்பற்றுவான், அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய வழிகளை பின்பற்றி போவான். அப்படிதான் இன்னைக்கு வேதம் நம்மளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ என்னை பின்பற்றி வா. ஆமென். அவர் சொல்லுகிறார், ஏன் என்னை பின்பற்ற வேண்டும்? இயேசு எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும்? மரித்தது யாரு? தன்னுடைய தகப்பன். அந்த ஒரு மையம், ஒரு வாலிபன் கேட்கிறான், ஆண்டவரே, எங்க அப்பா மரிச்சிட்டாரு, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, சொந்த பந்தவங்க, அக்கா தங்கச்சி, கூட பிறந்தவங்க, என் அம்மா எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனா மரிச்சது யாரு? என் அப்பா. என்னை பெற்றவர், என்னை வளர்த்தவர், என்னை சுமந்தவர், எனக்கு ஆகாரம் கொடுத்தவர், எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தவர் மரித்திருக்கிறார். அவரை நான் அடக்கம் பண்ண போகணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன பண்ணணும்? உத்தரவு கொடுக்கணும். ஆண்டவரே, முன்னே நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு உத்தரவு கொடுங்க. அப்ப பாருங்க, இயேசு அதற்கு மரித்தோர் தங்கள் மரித்தோரை போய் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. இப்ப பாருங்க, ஒரு காரியம் பின்பற்றுவது எல்லாராலும் பின்பற்ற முடியாது. எல்லா மனிதராலும் தேவனுடைய வார்த்தையாலேயோ இல்ல பாருங்க, பிள்ளைங்களே நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம வழியை பின்பற்றுவதே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ பின்பற்றி வாங்குறாரு. அடக்கம் பண்ணவன் அடக்கம் பண்ணட்டும், செத்தவன் அடக்கம் பண்ணட்டும், பாவம் செய்தவன் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. முக்கியமான ஒரு இயேசுவை பின்பற்றனா ஆராதனையை விட மாட்டீங்க. பாஸ்டரை பின்பற்றீங்கன்னா ஆராதனையை விடுவீங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னு கேட்கறீங்களா? அண்ணன் தானே, என்ன சொல்லிட போறாரு, என்ன நாள் அது திட்டுவாரு, அது திட்டுனா திட்டிட்டு போறாரு அப்படின்னு போயிருவீங்க. இயேசுவை பின்பற்றினா சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். குடும்ப காரியத்தை குறித்து பார்க்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம், ஓட மாட்டோம். போன வாரம் ஏன் வரல, யாரு வரல, போன வாரம் ஏன் வரல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் சனிக்கிழமை போனா அம்மா இருக்க மாட்டாங்களா? திங்கக்கிழமை போனா அம்மா இருக்க மாட்டாங்களா? அன்னைக்குதான் மயக்கம் போட்டா நீங்க இங்கே இருந்து ஜெபம் பண்ண அந்த ஜெபம் அங்க போகாதா? இப்ப நீங்க போய் அம்மாவுக்கு மயக்கத்தை போய்க்கிட்டீங்களா, அதுவே மயக்கம் போயிடுச்சா? ஏன் இங்க இருந்து ஜெபம் பண்ணா போவாதா? அப்ப விசுவாசம் இல்லாத ஜெபம் பிணியாளிய ரட்சிக்காது. ஞாயிற்றுக்கிழமை இம்பார்ட்டன்ட் எதுக்கு? முக்கிய ஸ்தலம், முக்கிய காரியத்தை கொடுக்க வேண்டியது கடவுளுக்கு. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, என்ன பின்பற்றி வாயா. உங்க அப்பா யாரோ அடக்கம் பண்ணிட்டு போட்டோம், அது தேவையில்லை. ஆனா முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஏன் இந்த வார்த்தை என்ன சொல்றாரு தெரியுமா? பின்பற்றணும். இயேசு சொல்றாரு, நான் ஒரு ஊருக்கு போறேன், ஒருத்தனை எழுப்ப போறேன், உயிரோடு எழுப்ப போறேன், ஒருத்தருக்கு குருடனுக்கு நான் பார்வை கொடுக்க போறேன், நான் பல பேருக்கு சத்தியத்தை நான் சொல்ல போறேன். அதனால நீ போனியன்னா, ஒரு தகப்பன் வீட்டுக்கு நீ போனியன்னா, அடக்கம் பண்ண வீட்டுக்கு நீ போனியன்னா, திட்டத்தட்ட போனீங்கன்னா அடக்கம் பண்றவனுக்கு ஒரு 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். அப்ப ஊழியம் கெட்டு போகும். நீ என்னோட வந்தா சத்தியத்தை கத்துக்கொள்ளுவ. உங்க அப்பாவை அடக்கம் பண்ண போட்டீங்கன்னா நான் சொல்ற சத்தியத்தை நீ கேட்க மாட்டேன், கேட்க முடியாது. நீ குடும்பத்தோட குடும்பமா ஒட்டிடுவேன், உறவோட உறவா ஒட்டிடுவேன், கர்மாதி சோறு திங்க போயிடுவேன், கல்லு வைக்க போயிடுவேன், இல்லைன்னா வேதாந்திய பஸ் போயிடுவேன். எதுக்கு? தோத்திரம். அப்படியே கிட்ட பார்க்க போயிடுவேன். அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி வா. ஏன் பின்பற்றணும்னா, நான் என்னெல்லாம் செய்ய போறேனோ அதை எல்லாத்தையும் இன்னும் கூட இருந்து நீ பார்க்கணும்.
நான் என்ன பண்ண போறேன், நான் என்ன பேச போறேன், நான் என்ன செய்ய போறேன் என்பதை நீ கூட இருந்து நீ பார்க்கணும்ப்பா. என் ஊழியத்தை நீ செய்யணும். அதுக்காக தான் உன்னை பிடிச்சேன். செத்து போனவனை செத்து போனவன் அடக்கம் பண்ணட்டும், மரித்தவனை மரித்தவன் அடக்கம் பண்ணட்டும். ஜீவன் உள்ள வார்த்தையை நான் மக்கள் மத்தியில் விளக்க போறேன். மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப போறேன், செத்தவனை உயிரோடு எழுப்ப போறேன், குருடனுக்கு பார்வை கொடுக்க போறேன். நீ என்னோடு வந்தா என் ஊழியத்தை நீ செய்வ, ஊழியத்தை கற்றுக்கொள்ளுவ, சத்தியத்தை கற்றுக்கொள்ளுவ, வேதத்தை கற்றுக்கொள்ளுவ. என் மூலமா நீ அற்புதத்தின் அடையாளத்தை நீ பார்ப்ப. நீ என்ன பின்பற்றி வா, நீ என்ன பின்பற்றி வா. ஆமே, பின்பற்றி வர சொல்றாரு. ஏசு சொன்னாரா? உடனே இடம் கொடுத்தாரா? ஐயோ ஐயோ, உங்க அப்பாவா, உங்க கூட பிறந்தவரா, ஒரு சகோதரனா, ஒரு சகோதரியா, ஒரு சொந்தமா, ஒரு பந்தமா, ஒரு உறவா, ஒரு பெற்றவங்களா? உடனே ஓடினு ஆண்டவர் விரட்டல, உடனே பர்மிஷன் கொடுக்கல, உடனே போன்னு சொல்லல, அவரும் கூட போகல. ஆனா இயேசு சொல்றாரு, அடக்கம் பண்ணணுமா, புதைக்கணுமா, எரிக்கணுமா, கொளுத்தணுமா? செத்து போனவனை பார்க்கட்டும், பாவம் செய்தவனை பார்க்கட்டும், மரித்தவன் பார்க்கட்டும். என்ன நீ பின்பற்றி வா.